ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் உளுந்தங்களி மிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பாக்கெட்டில் பாதி மாவு எடுத்து நம்ம ஒன் டே பண்ணலாம். மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 125 கிராம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு அந்த பாக்கெட்டில் பாதி மாவு எடுத்துக்கணும். பாதி மாவுக்கு 1/4 கிலோ கருப்பட்டி ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்கு 2 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி எடுத்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு அந்த பவுல் சின்ன பவுலாக இருந்துச்சு. ஸோ நான் அதை பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம கருப்பட்டி இது கூட மிக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கருப்பட்டி எடுத்து போட்டுக்கோங்க. 1/4 கிலோ கருப்பட்டி. அதில் பேலன்ஸ் 1/2 கப்பு தண்ணி அதை ஊற்றி அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சா மட்டும் போதும். நமக்கு பாகு கன்சிஸ்டன்சிலாம் இதில் எதுவுமே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டக்குன்னு கரைஞ்சிரும். இதுக்கு பாகுலாம் பார்க்க வேண்டாம். அந்த கருப்பட்டி துண்டுகள் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு வடிகட்டி எடுத்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா கருப்பட்டியில் வந்து நிறைய மண், நிறைய சின்ன சின்ன தூசிகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம சாப்பிடும்போது எதுவுமே கடிப்படாது. மணலோட அந்த தூள் எதுவுமே நமக்கு வராது. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் ஃபில்ட்ரு பண்ணால் எவ்வளோ தூசிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம கருப்பட்டி எப்போ யூஸ் பண்ணாலுமே இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடும்போது எதுவுமே நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அந்த பாத்திரத்தையுமே ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் 2வது. இப்போ அதில் ஃபில்ட்ரு பண்ண கருப்பட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி லைட்டாக ஒரு பாயில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லைட்டாக ஒரு பாயில் வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல களி மிக்ஸு, அதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். மாவை நம்ம இதில் ஆட் பண்ண ஆரம்பித்ததுமே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கை விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. நம்ம இதுக்காக தான் முதல்லையே அந்த 2 கப்ஸ் தண்ணி எடுத்து நம்ம மாவை வந்து நல்லா கரைச்சி வைக்கிறோம். நம்ம அப்படியே டைரெக்டாக மாவை போட்டோம்னா நம்மளால கிண்ட முடியாது. நம்மளுடைய ஹெச்டி டிலைட்ஸ் களி மாவில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதில் அரிசியில் வந்து 2 வகையான அரிசி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து கருப்பு கவுனி அரிசி, இன்னொன்று பச்சை அரிசி. இந்த 2மே உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. நார்மலாக உளுந்தங்களியில் உளுந்து, வெந்தயம், பச்சை அரிசி, சுக்கு இதுதான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கருப்பு கவுனி அரிசி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கருப்பு கவுனி வந்து நம்மளுடைய நம்ம நார்மலாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரிசி வகை. ஸோ அது வந்து ஹெல்த்தி ஃபுட்டில் நம்ம இன்னும் ஆட் பண்ணும்போது மோர் ஹெல்த்தி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்டில் நான் கருப்பு கவுனி அரிசியுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதான் அதோட ஸ்பெஷல். லேடீஸ்க்கு வந்து யூட்ரஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட் இது. நம்ம டைரெக்டாக உளுந்தெல்லாம் நம்ம ரொம்ப சாப்பிட மாட்டோம். நமக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம பெரியவங்கலாம் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் அப்பப்போ அதை சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்தவித பிரச்சனைகளும் இப்போ இல்லை. இது வந்து கொஞ்ச நாள் இப்போது ரொம்ப 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 நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுடைய ஒர்க் பிஸி, அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது. அதுக்காகவே தான் நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. நான் இந்த மிக்ஸ் சேல்க்கு கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணும்போது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க, ரொம்ப ரொம்ப ஏஜ் ஆனவங்க, அவங்கக்கிட்டலாம் நான் எல்லாத்துக்குமே நான் ரெசிபி கேட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட், அவங்கலாம் பாலாக்கு கணக்கு, அந்த உலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் தான் அவங்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வாங்கி, நான் கிராம் கணக்குக்கு அதை கன்வெர்ட் பண்ணி, நான் 2, 3 ட்ரையல் பார்த்து, அதில் கருப்பு கவுனியை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு தனியாக ஒரு ரேஷியோ பண்ணி, அப்படி பெர்ஃபெக்டாக நிறைய ட்ரையல் பார்த்து தான் இதை நான் சேல்க்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அது வந்து கரெக்டாக அந்த டேஸ்ட் அதில் வந்ததுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. பட் ஆனால் அது பண்ணுறதுக்கான டைம் அவங்களுக்கு இல்லை. நம்ம எண்ணெய் வந்து அதை ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஊற்ற வந்து அது கட்டியாகிட்டே வரும். லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் அது கட்டியாக எண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நீங்கள் நிறைய ஊற்றுங்க. உங்களுடைய விருப்பம் தான். இவ்வளோந்தான் அவ்வளோந்தான்லாம் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளோ ஆயில் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நிறையவே ஆட் பண்ணிக்குவேன். நெய் யூஸ் பண்ணுறத விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது
சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். லேடீஸ் தான் சாப்பிடணும், ஜென்ட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். இந்த உளுந்தங்களி நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வீட்ல செய்ய முடியல, எங்களுக்கு அது செய்ய தெரியல அப்படின்னு சொல்றவங்க எங்ககிட்ட ரெடியா இருக்கு. நீங்க எப்பனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நாங்க ஆ ஆர்டர் எடுத்துக்குவோம். லாஸ்ட் வரைக்கும் கைவிடாம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இதோட மெயின் ஸ்டெப்பே. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த எண்ணெயெல்லாம் அது அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிண்டும்போதே தெரியும். அது ஒட்டாம நல்லா சுருண்டு எல்லாம் எல்லாம் திரண்டு வந்திருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்க இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு லைட்டா சும்மா கிண்டி விட்டுட்டு, அத அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தள்ளி அது சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு, நம்ம அத வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா அந்த அந்த 20 மினிட்ஸ்ல எல்லாமே செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அத ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா, அது அப்படி விழும். இது வந்து கரெக்ட்டா இருக்கும். எந்தவித கட்டிகளும் இல்லாம, உங்களுக்கு கரெக்ட்டா அத சாப்பிட்டீங்கன்னா, அந்த அல்வா டேஸ்ட்ல அப்படியே உள்ள போகும். அந்த மாரி உள்ள பக்குவத்தில இருக்கும். அது ஸ்பூன்ல ஒட்டாம வெளிய வரது தான் இது கரெக்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். இத நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மிக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.